ஒரு ஆண முதல்ல பார்த்த உடனே காதல் வரணும்னு அவசியம் இல்ல. ஆனா, இந்த ஆள் நம்ம கைய விட்டு போக மாட்டான்னு நம்பிக்கை வரதே பெரிய விஷயம். அந்த நம்பிக்கை தான் என்ன கார்த்திகிடம் இழுத்து வந்தது. அவன் அதிகமா பேச மாட்டான். அதிகமா சிரிக்க மாட்டான். ஆனா, பேசும்போது கேட்க தெரிஞ்சவன். நான் பேசும்போது மொபைல நோண்டாதவன். கடிகாரம் பார்க்காதவன். அதனாலதான் இவன்கிட்ட வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு. ஸ்ருதி. அவன் சொன்னபோது எனக்கு அது சாதாரணமா தான் தோணுச்சு. இன்னைக்கு இந்த காலத்துல ஆண் பெண் நட்பு புதுசா என்ன? நான் கூட மனசுக்குள்ள அவனை கொஞ்சம் அட்மையர் பண்ணினேன். நல்ல விஷயம் தானே ஒரு பெண்ணை மதிக்க தெரிஞ்ச ஆண். ஆனா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெதுவா என் வாழ்க்கையோட சென்டருக்குள்ள வந்துட்டா. முதல் சில மாதங்கள் அவன் போனுக்கு கால் வந்தா ஸ்ருதின்னு சொல்லுவான். அவ்வளவுதான். பின்னாடி ஒரு நிமிஷம் வந்து அவள் அப்செட். அந்த ஒரு நிமிஷம், 10 நிமிஷம், பின்னாடி அரை மணி நேரம். நான் காத்திருப்பேன். அவன் பேசுவான். நான் கவனிச்சேன். அவன் பேசும்போது சிரிக்கிறான். அவன் பேசும்போது மென்மையா இருக்கான். அந்த சிரிப்பு எனக்காக இல்லைன்னு என் மனசு புரிஞ்சுகிட்டது. ஒரு நாள் தைரியம் சேர்த்துக்கிட்டு கேட்டேன். நீங்க எதை பத்தி இவ்வளவு நேரம் பேசுவீங்க? அவன் சாதாரணமா சொன்னான். எல்லாம். ஆபீஸ், அவளோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அவளோட ஃபியர்ஸ். ஃபியர்ஸ்? அந்த வார்த்தை என்னை சின்னதாக நடுங்க வைத்தது. ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஃபியரை அறிஞ்சிருக்கா அப்படின்னா அது சும்மா நட்பு இல்ல. என்னிடம் சுருங்க ஆரம்பிச்சது. என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினோம். அந்த சந்தோஷம் ஒரு வாரம் கூட நீடிக்கல. ஸ்ருதி ரொம்ப லோவா இருக்கா. அவளுக்கு சப்போர்ட் வேணும். சப்போர்ட்? அந்த சப்போர்ட்டுக்காக என்னோட கால்ஸ் கட் ஆனது. என்னோட டிஎஸ் அன்சீன் ஆனது. ஒரு நாள் கல்யாண புடவை பார்க்க போகலாம்னு சொன்னேன். இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? அவ அலோனோ ஃபீல் பண்றா. அந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள ஒரு சத்தம். நான் உன்னோட வரப்போற மனைவி. அவள் உன்னோட ஃப்ரெண்ட். இரண்டில் யார் அலோன்? சந்தேகம் இல்ல. உணர்வு. நான் அவன் போனை ஒளிச்சு பார்க்கல. மெசேஜ் ரீட் பண்ணல. ஏன்னா உடல் தப்பில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உணர்வு தப்பா போறது அதிகமா வலிக்கும். ஒரு நாள் சொன்னேன். நீங்க 2 பேரும் பிசிக்கலா இல்லைன்னு நான் நம்புறேன். அவன் ரிலாக்ஸ் ஆனான். அப்போ ப்ராப்ளம் என்ன? நான் மெதுவா சொன்னேன். நீங்க எமோஷனலா என்னோட இல்ல. அவன் சிரிச்சான். நந்து, நீ ஓவர் திங்க் பண்ற. ஓவர் திங்கிங் சொல்றது எளிது. ஒரு பெண்ணோட ஃபியரை ஓவர் திங்கிங் சொல்றது ஆண்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா நான் பார்த்தேன். அவன் லைஃப்ல நான் அப்டேட். அவள் ஹேபிட். ஹேபிட்டா மாறின உறவு எவ்வளவு டேஞ்சரஸ்னு அவன் புரிஞ்சுக்கல. ஒரு நாள் அவனை நேர்ல உட்கார வச்சு சொன்னேன். கார்த்திக், நான் டிராமா பண்ணல. கண்டிஷன் போடல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நீ ஒரு நாள் ஸ்ருதிய பார்க்காம பேசாம இருக்க முடியுமா? அவன் அமைதியா இருந்தான். அந்த அமைதி என்னை உடைத்தது. நான் எடுத்த முடிவு. நான் எழுந்தேன். நான் போறேன். அவன் பதறினான். இதுக்காகவா? நான் கண்ணீரோட சொன்னேன். இதுக்காக இல்ல. நான் உன் வாழ்க்கையில முக்கியமான இடத்துல இருக்க வேண்டியவன். ஆனா நான் ஒரு ஆப்ஷனா இருக்கேன். ஆப்ஷனா இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இன்னைக்கு நான் தனியா இருக்கேன். கேக்குற எல்லாரும் சொல்றாங்க. அவ்வளவு நல்ல பையனை விட்டுட்டியே. நான் சிரிக்கிறேன். ஏன்னா நான் விட்டது ஒரு ஆணை இல்ல. எனக்கு இடமில்லாத காதல. ஒரு உறவுல உடல் எல்லை மீறலைனாலும் மனசு எல்லை மீறினா அது காதல கொன்னுடும். அது அவனுக்கு புரிந்ததோ என்னவோ. அடுத்த நாள் என்னை சந்தித்து பேசினான். அவள் என் வாழ்க்கையில் ஒரு பகுதி. ஆனால் நீதான் என் வாழ்க்கை. எனக்கு சொந்தமானவள். நீ என் மனைவி. அந்த இடத்தை யாருக்கும் தரமாட்டேன். என்னை நீ நம்பலாம் என்று சொன்னான். நானும் அவனை நம்பினேன். திருமணத்துக்கு பிறகும் அவள் இருந்தாள். கல்யாணம் நம்பிக்கையோட ஆரம்பிச்ச வாழ்க்கை. திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலை அவன் காஃபி கப்பை என் கையில் வாங்கிக்கிட்டு சொன்னான். இப்போ நீதான் என் வாழ்க்கை. அந்த ஒரு வரிக்காக நான் எவ்வளவு கனவு கட்டினேன்னு அவனுக்கு தெரியாது. அவன் எனக்கு தாலியை கட்டும்போது நான் ஒரு விஷயம் மட்டும் நம்பினேன். இனிமே அவன் மனசுல நான் தான் முதல்ல. அவள் கல்யாணத்துக்கு பிறகும் தொடர்ந்த பெயர். திருமணத்துக்கு முன் கேட்ட பெயர்தான் ஸ்ருதி. திருமணத்துக்கு பிறகும் அதே பெயர்தான். வித்தியாசம் என்னன்னா, அப்போது அது பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போது அது ஷி நீட்ஸ் மீ. முதல் வாரமே புரிஞ்ச உண்மை. திருமணத்துக்கு பிறகு நான் எதிர்பார்த்தது சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன சிரிப்பு, நள்ளிரவு பேச்சு, காலை காஃபி. ஆனா நடந்தது நள்ளிரவு அவன் போன் வைப்ரேஷன். யார்? ஸ்ருதி. அவன் எழுந்து
பால்கனிக்கு போனான். நான் படுக்கையில் மூச்சு கூட அமைதியா விட மறந்தேன். புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு யாருக்கும் தெரியாதா? ஒரு நாள் கேட்டேன். நீங்க இப்படி நைட் பேசுறது அவளுக்கு சரியா படுதா? அவன் சாதாரணமா சொன்னான். அவளுக்கு நான் மேரிட்னு தெரியும். அப்போ அவள் என்ன டிபெண்ட் பண்றா. டிபெண்ட்? அந்த வார்த்தை என் மனசுல முதல் வெடிப்பை உண்டாக்கியது. நான் மனைவியா? ரிமோட்டா? காலையில அவன் ஆபீஸ்க்கு கிளம்புறான். நான் டிஃபன் தயார் பண்றேன். அவன் போன்ல வாய்ஸ் மெசேஜ். குட் மார்னிங் ஸ்ருதி. அந்த குட் மார்னிங் எனக்கு கிடைக்காத நாட்கள் அதிகரிச்சது. நான் மனைவி. ஆனா அவன் பழக்கம் அவள். நீ ஓவர் ரியாக்ட் பண்ற. ஒரு நாள் அழுகையை அடக்கிக்கிட்டு சொன்னேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கம்ஃபர்ட்டா இல்ல. அவன் எரிச்சலா சொன்னான். நீ தேவையில்லாம யூஸ் பண்ற. நீ இன்செக்யூர். அந்த 2 வார்த்தைகள் என்னை மனைவியிலிருந்து பிரச்சனையா மாறிச்சு. அவள் வாழ்க்கை என் வீட்டுக்குள். ஸ்ருதி பிரேக்கப்ல இருக்கா. ஸ்ருதி லோன்லி. ஸ்ருதி டிப்ரெஷன். அவளோட எல்லா விஷயமும் என் வீட்டுக்குள் வந்துச்சு. டின்னர் டேபிள்ல கூட அவன் சொல்வான். இன்னைக்கு ஸ்ருதி ரொம்ப அழுதா. நான் சாப்பிட முடியாம உட்கார்ந்திருப்பேன். உடல் இல்லை. ஆனா ஒரு நாள் தெளிவா சொன்னேன். நீங்க 2 பேரும் பிசிக்கலா இல்லைன்னு எனக்கு தெரியும். அவன் சந்தோஷப்பட்டான். அப்போ ப்ராப்ளம் என்ன? நான் மெதுவா சொன்னேன். நீங்க எமோஷனலா என்னோட இல்ல. அவன் சிரிச்சான். இதெல்லாம் இமேஜினேஷன். மனைவிக்கு கிடைக்காத இடம். ஒரு நாள் அவன் பர்த்டே. நான் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணினேன். அவன் போன் பிஸி. ஏன்? ஸ்ருதி மிட்நைட் கால். அவள் ஃபர்ஸ்ட் விஷ். நான் செகண்ட். அந்த நிமிஷம் என் உள்ளம் உடைந்தது. கடைசி முயற்சியாக ஒரு நாள் அவனை உட்கார வைத்து கேட்டேன். நீ ஒரு நாள் ஸ்ருதியை பார்க்காம பேசாம இருக்க வேண்டும். அவன் பதில் சொல்லவில்லை. அந்த மௌனம் என் கல்யாணத்தை விட கனமாக இருந்தது. நான் எடுத்த தீர்மானம். நான் போறேன். அவன் ஷாக் ஆனான். இதுக்காக டிவோர்ஸ்? நான் அமைதியா சொன்னேன். இது டிவோர்ஸ் இல்ல. நான் என் இடத்தை தேடி போறேன். முடிவு. நான் தனியா. ஆனா முழுமையா. இன்னைக்கு நான் தனியா இருக்கேன். ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு சொந்தமான இடத்துல நான் இருக்கேன். திருமணம் ஒரு பெண்ணுக்கு பெயர் மட்டும் மாற்றாது. அவள் மனசுல முதலிடம் கிடைக்கணும்.